திடீர்னு கேட்குது, திடீர்னு கோளாறு வேலை காட்டுது கைஸ். பைக்கை நம்ப முடியல. ஆனால் இந்த சன்செட் அழகாக இருக்குது. இன்னும் 30 கிலோமீட்டர் தான் பயணி. இங்கே அதே கொஞ்சம் நேரம் நின்ட்டேன். ரொம்ப நாள் சில்லாக இருக்குது இந்த இடமே. ரொம்ப நாள் ஆச்சு. போய்ட்டு டீ குடிப்போம். குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நல்லா இருக்குது கைஸ் இந்த மாதிரி வந்தால். ஐ மிஸ் திஸ். நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வெளி கண்ட்ரி தான் சுற்றி பார்ப்பேன். எப்படி பண்ணலான்றது தான் இப்போ கொஷின். இப்போ தான் யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இதில் கோடு வந்துட்டு அதெல்லாம் என் வண்டிக்கு சகஜம். அவுட்டர்லாம் புதுசாக இருக்குது. மொத்த டயர் பாருங்களேன், இன்னொரு 500 தான், 1000 ஓடுன்னு நினைக்கிறேன். நான் இருக்குது ஒன்று நடு பேட்டர்ன். சூப்பராக இருக்குது இந்த டயர் க்ரிப்பு. ஃப்ரண்ட் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டு ஃபுல் க்ரிப்பு இருக்குது. இன்னும் ஹேபிஎஸ்சில் அதனால் பிரேக் அடிச்சு தேய்ச்சிட்டேன் போட்டு டயரை நிறைய. ஓகே கிளம்பலாம். இங்கேருந்து போகிறோம். நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே கதராமல் பாகாய் பாபாகிறேன். ஆனால் எனக்கு வண்டி வந்து ரொம்ப நேரம் இப்போலாம் ஓட்டுறது ரொம்ப, நான் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான் ஓட்டுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்செட்டை வேறு மாதிரி இருக்குது கைஸ். செமையாக இருக்குது கைஸ் இங்கேருந்து பார்க்க சன்னு. ஐ லவ் திஸ் பா. செம்ம அப்படியே கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. லவ் திஸ் ஈவினிங். ஃபுல் பண்ணுங்கக்கா. ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். போடுங்க. அது ஸ்பீடு இருக்கான். அனுப்பிடுவோம் அவ்வளோதான். ஸ்பீடாக நான் போய்ட்டு தூங்கிடலாம். பழனி இல்லை காலையில் சாமி பார்த்துட்டு. 390 தான் அது. இது 390. உனக்கு இதில் 390 இருக்குன்னா தெரியுமா? பரவாயில்லையே. வாயிலையா? வேற எங்கே மாட்டேன். அக்கா தூக்கி போடுக்கா. அது பிளாஸ்டிக். அது அப்படியே பிடிக்கா. இறக்கா. ஸ்பீடு தானேக்கா? ஒரிஜினல் தானே? அதாவது கேஷ் தரேங்க்கா. ரவுண்ட் ஆஃபாக போடுங்கண்ணா. ஒரு 1000. அது மீன் 1000 வராது. ஒரு 800, ஒரு 900, இல்லை ஒரு 600, 700 வந்தால் கூட அப்படியே ரொப்பி விட்டுருங்கண்ணா. 500 வந்துச்சா இன்னும் 200 போட்டு முடிச்சிடுங்க. ஓகே. வணக்கம். அது எடுத்துக்கா. 700 ரூபா ஒன்று எடுத்துக்கா. அவ்வளோதாங்க. ஸ்மார்ட்டை முதல்ல போட்டுக்கணும். கொடுத்துட்டு செம இருக்கா தான் ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப நேரமாக விட்டு தேங்க்ஸ்க்கா. 700 ரூபா. இன்னொரு 100 ரூபா கூட போடலாம் போல. ஆனால் வேணாம், அப்புறம் போட்டுக்கிறேன் நான். தேங்க்ஸ்க்கா. ஜிபேவா கேஷா? கேஷுக்கு தான் இந்த கூத்து. இந்தாக்கா. இந்திர லோகத்து சுந்தரி உனக்காய் முளைத்தேனா வீரனே உலகம் உந்தன் டீ எங்கே வாங்கினேன்? பேக்கரியா? ஓகே அக்கா. 300 ரூபா கொடுக்கா. 35 பைசா எடுத்துக்காதக்கா. மிச்சம் ஓகே. இல்லை அந்த 35 பைசா எக்ஸ்ட்ரா இருக்கே, அதுக்காக வந்து சூடாக இருக்காடா? சூடாக இருக்குல்ல? பயங்கர என்னது? வேணாம், நான் போய் அப்புறமேட்டா குடிச்சிடுறேன். எனக்கு சுகர் ஃப்ரீ வாங்கணும். என்கிட்ட காசு கம்மியாக இருக்கா, அதான் சில்லறை இல்லை. டயட்டில் இருக்கேன் நான். காசு கம்மியாக இருந்தால் டயட்டுக்கு வந்துடுறது. கேரளா இல்லை, பழனி உள்ள. இது மொட்டை போட்டு இப்படி தானே? கோயில் உள்ள இப்படி தானே போனோம்? ஓகே. அங்கே தான் தெரியும். பை. நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் இங்கே. போய்ட்டு அவரை நோண்டுவோம் வாங்க. ஃபோன் வச்சு எடுக்க மாட்டார். நேரில் போய் நோண்டுவோம். இதாங்க ரயில்வே ஸ்டேஷனு பழனி. பார்த்தீங்களா? குதிரை வண்டி போகுது. அழகாக இருக்கு வைப்பு. ட்ராக் வரியாண்ணா? ரேஸ் ஓட்டி பார்த்துடலாமா? ரேஸ் ஓட்டி பார்த்துடலாமா? என்ன ஓரமாக போகுது. செம கவனம் வேணும் போல கைஸ் இதுக்கு. செம கவனம் வேணும் போல இதுக்கு. பழனி உள்ள போகலாமா? இப்படி பழனி உள்ள போகலாமா? இல்லை, ஒரு கடை இருக்கு. பழனி தானே? லெஃப்ட் ரைட்டு காட்டுறேன். லெஃப்ட்னு சொல்லிட்டியா? ஓகே பாய். எனக்கு குதிரைன்னா ரொம்ப பிடிக்கும் கைஸ். எனக்கு ஐ லவ் குதிரை. பொய் ஜாடை என்னை
அந்த பக்கமே ரூட்டு காட்டுச்சு. அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இது போட்டு வச்சுருந்தாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதான் உள் ரோடு உள்ள போந்துட்டேன் நான். ரைட்டு தான் காட்டுது, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு தம்பி. ரைட்டு கையை காமிச்சிட்டு லெஃப்ட்டுன்ட்டார். நிறைய பேருக்கு அது லெஃப்ட் ரைட் தெரியாது. ஓகே அக்கா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னண்ணா இங்கேயும்மா லாக் பண்ணிட்டாங்க, இங்கேயும் க்ளோஸா? இந்த லெஃப்ட் எடுத்துலாமா பள்ளியோட போவேன்? லெஃப்ட் ரூட்டு காட்டுது மேப்பு. ஆனால் வழி ஒன்றா லெஃப்ட் காட்டுது. ஆனால் இல்லை கடை ஃப்ரெண்டு கடை ஒன்று காட்டுது, ரூட்டு காட்டுது. 70 மீட்டர்னா தாண்டி தான் லெஃப்டா? ஓ ரயில்வே கேட்டை தாண்டி தான் லெஃப்ட். ஓ இந்த பக்கம் வரதுக்கும் அந்த பக்கம் வந்துடும். பெரிய நான் போட்டாங்களாண்ணா, ஓப்பன் பண்ணாங்களா? இங்கே நிற்க முடியாது, போயிட்டு கண்டிப்பாக. கைஸ் இங்கே பாருங்களேன் கோயில். செம்மையாக இருக்கு பாருங்க. இங்கேருந்து பார்க்க மனம் ஹீட் ஆகிடுச்சு. ஏதாவது சாப்பிட்லாங்க, பசிக்குது லைட்டாக. பசிக்கல ருசி ஏதாவது இங்கே ஊரில் சாப்பிடணுன்னு மழை தெரியுது. அடிவார் ரைட்டில் தான் போனோம், நீட்டாக போனோம். ரெண்டு கடை கரெக்டாக. இதாங்க கைஸ் ரூம் ரெடி ஆகிட்டேன். 1600 ரூபாய் இந்த ரூமு. லைட்டாக டிஷர்ட் ஒன்று போய் மாற்றிட்டு ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரலாம். இதான் ரூமு. ஏசி இல்லாமல் 1600 சரி ஏசியோட 1700 ஏசி இல்லைனா 1100 ஏசியே போட்டேன். ஓகே நான் போய்ட்டு வெளியே போனால் சுற்றிட்டு சாப்பிட்டு மார்னிங் கோயில் போக கண்டினியூ பண்ணுறேன். காலை கோடை போகலாம். பாய், குட் நைட். இதுதான் கொடைக்கானல் ரோடு. நைட்டு கொஞ்சம் அப்படியே நாங்கள் ஃபன் பண்ணிகிட்ருக்கோம், சாப்பிட போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே யாருன்னா கொடைக்கானல். காலையில் கண்டினியூ பண்ணுறேன் நான். நைட்டு நாங்கள் இங்கே ட்ரிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் அப்படியே வைப் பண்ணிகிட்ருக்கோம், சாப்பிட்டு போகலான்ட்டு. போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. குளிருது எம்மா. கேமரா கித்தனான்னு கேட்குறியா? 40,000. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குமா? கடை இங்கே போய் சாப்பிடுனாரு. போய் சாப்பிட்டு கிளம்பிடலாம். ஃப்ரைட் ரைஸ் போட்டு கிண்டினுங்கிறாரு, சாப்பிட்டு வரேன். என்னம்மா? ஆனஸ்ட் பைக் விக்கி. ஆனஸ்ட் பைக் விக்கி नॉन वेज बाइक இருக்கு பாரு. ஆனஸ்ட் பைக் விக்கி. बाइक का नाम बाइक क्या बाइक का नाम करेक्ट தான். சாப்பிட்டு வரேன் இருங்க கைஸ். தான் தெரியலையே அண்ணா. இதில் கோயிலுக்கு போகலாமாண்ணா? கீர் கட்டே பண்ணுறதில்லை நான். இதுதான் நம்மளுடைய ஹோட்டல். இதுதான் என் ஹோட்டலு கரண். இதான் நினைக்கிறேன். பார்க்கிங் ரொப்பிட்டுக்கிறேன். இங்கே பார்க்கிங் இருந்தால் இங்கே ரூமே போட்டேன். ஓகே குட் நைட் கைஸ். காலையில் பார்ப்போம் போய். ஹை கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல கிளம்ப வேண்டியது தான் கோயிலுக்கு. தான் கிளம்புனேன். காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தலைக்கு வேறு குளிச்சோன்னா கொஞ்சம் நேரம் ஆறணும். அப்படியே ரூமே ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. போயிட்டு நேராக ஒரு 10 நிமிஷம் 1 மணிக்கு மேலே போய் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோடை மேலே ஏறலாம். இன்றைக்கி தான் விலாகு. ரெடி ஆகிட்டேன். ஓகே நான் போகிற கண்டினியூ பண்ணுறேன். மேலே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு காலையில் ஈவினிங் நான் இன்றைக்கி கோடை தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். போயிட்டு கிளம்பிட்டேன். குதிரை வண்டி ரொம்ப நாள் கழிச்சு குதிரை வண்டி பார்த்தா ஆசை வருது. குதிரையில் போகணும்க்கா ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. இங்கே மைக் இல்லையா? போயிட்டு ஒரு 1/2 hour ஆகும் மேலே ஏறுறதுக்கு. சாமி பார்த்துட்டு டக்கு கீழே வர வேண்டியது தான். வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. நான் சாக்ஸ் போட்டு தான் எப்பவுமே போவேன். ஏன்னா சாக்ஸ் போட்டால் தான் கால் சூடாது.
நன்றிக்கா. அப்படியே ஒரு லிஃப்ட் ஒன்று கேட்டேன் கைஸ், லிஃப்ட் கேட்டு போயிடுவோம். மேலே ஏற இடத்தாண்ட விட்டுருக்கா, நடந்து ஏற இடமா அதுவா? கவர் சொல்லு. ஓகே நன்றி. சாப்பிட போயிருக்காரு போல். நான் சும்மா கொஞ்சம் டீசல் வாங்கினேன், க்ளீனர் இல்லைங்க. அதான் சார் லைட்டாக க்ளீன் பண்ணி டீசல் டயரில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அடிச்சு கிளம்பிடுவோம். 600 கிலோமீட்டர் ஆகிடுச்சில்ல, கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா போகும்போது 2 கூட அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு கிளம்பிடலாம். வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் நேற்று அப்படியே ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அதை. ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். கிளம்புறேன் போகிற இல்லை தான். வாட்டர் வாஷும் ஆகிட்டுருக்கு, வண்டி பக்காவா ரெடி ஆகிடும் ஒரு 5 நிமிஷத்தில். இதெல்லாம் பொட்டு வச்சு கண்ணி பொண்ணு கைவரத்த காயமாடு ஆயிடுச்சு. இருட்டாக இருக்கும் மயிருமா இங்கிட்டு வாங்க. ஓகே 150. தேங்க்யூ. போட்டேன் அவ்வளோதாங்க. லைட்டாக வாட்டர் வாஷ் நான் ஃபுல் வாஷ் பண்ணல, ஏன்னா ஃபுல் வாஷ் அடித்தா வண்டி வந்து மறுபடியும் ஃபுல்லாக துடைக்கணும், சீட்லாம் ஈரமாயிரும். சும்மா வந்து கீழே மட்டும் அடிச்சுக்கிட்டு அந்த செயினை க்ளீன் பண்ணதுக்கு மட்டும். இங்கே வந்து இப்போ நிறைய ஐடியில் கடை இருக்காங்க, சாப்பிட்டு சொருவு நான் இது சொருவே இல்லை. ஐடியில் கடை இருக்காங்க, சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுறேன் மேலே ஏறும் போது. அவ்வளோதாங்க. ஹோட்டல் ஐடியில் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியும் கோலாவோட மட்டனும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ். அதான் ஒன்று வாங்கிட்டேன். இதுதான் சிக்கன் பிரியாணி, ஒரு வாட்டர் பாட்டில். கோலா வந்து கம்மிங் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மேப் போட்டிருக்கேன். எங்கன்னா கோடை தான், மேலே கோடை போயிட்டு அங்கே ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணி வச்சுருக்கேன். நைட் அங்கே ஸ்டே பண்ணலாம். சும்மா வண்டி ஓட்டிகிட்டே போகலாம். வண்டியில் வர ஃபாக் லைட் கழிட்டால் வந்து நைட்டு ஓட்ட முடியாது. இங்கே ஃபாக் லைட் என் ஃப்ரெண்டு கடையிலையும் இல்லை. ஸோ நைட் நான் ஸ்டே தான். சும்மா அதெல்லாம் சும்மா எங்கேயா தங்கணும், வெளியே இருக்கணும். அதான் ஓகே. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நல்லா இருக்குது கைஸ். ஆனால் சிக்கன் பிரியாணிக்கு முட்டை வராதான், தனியாக தான் வாங்கணும். முட்டை இல்லாமல் பிரியாணின்றதே ஒரு இட்ஸ் சின், பாவம். நல்லா தான் இருக்குது சைஸ். ஓகே சாப்பிட்டேன். ஓகே நாட் பேட். இல்லையா ஒரு பீஸு, ஒரு ஆம்லேட் ஒன்று. முட்டையை சாப்பிட்றதில்ல தான். கோலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஓகே தான், நாட் பேட். பிரியாணி தான் நம்ம ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஓகே சாப்பிட்டேன். இல்லை வரமாட்டி. எந்த காலையிலுமே பிரேக் கிளீனரே இல்லை கைஸ், இந்த காலையும் இல்லை. சென்னையிலையும் எந்த காலையும் அதெல்லாம் யாரும் வாங்கி வைக்க மாட்டாங்க. என்ன ஆகி போச்சுன்னா டிஸ்கில், ஆனால் கொஞ்சம் அழிவுண்ணா டிஸ்கில் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பட்டுச்சு. செயின் கிளீனர் யூஸ் பண்ண, நான் செயின் லூப் யூஸ் பண்ணல, டீசல் நான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி டீசல் நல்லா இருக்கும் கைஸ், ரொம்ப டீப்பாக எடுத்துரும் செயின் கிளீனரோட. செயின் கிளீனரும் சூப்பராக இருக்கும். நல்ல வேலை ஃப்ரண்ட்டில் டீசல் பட்டல, ஃப்ரண்ட்டு பட்டு அவ்வளோதான். நான் பேக் பிரேக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்போது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இதான் கைஸ் கொடைக்கானலில் போகிற ரோடு. ஆமாம் கொடைக்கானல் தான், 60 கிலோமீட்டர் இங்கேருந்து. பேக் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்தா வைட்டின்னு ஓடுது. ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 100 கிலோமீட்டர் தான், ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினா சரியாக போயிடும். டயரும் கைஸ், டயரும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ஆகிடுச்சு. டயரு இன்ஜின் எல்லாமே ஒரு 10 கிலோமீட்டர் தான் செட் ஆகும், கரெக்டாக இருக்கும் உள்ளே போய் என்ட்ரு ஆகிறதுக்கு. அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நான். நல்லா இருக்குது இப்போ வண்டி. செயின் லூப் பண்ணதும் உடனே எடுக்கக்கூடாது, பட் நான் எடுத்துட்டேன். என்னால் வந்து இது பண்ண முடியல, என்ன சொல்கிறது, டைம் ஆகி போச்சு எனக்கு எடுத்துட்டேன். அதனால் ஒரு 1/2 hour ஆனால் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் எப்போவுமே. எனக்கு நான் காலைல கூட வேணால் அடிச்சுப்பேன். இப்போ கிளைமேட் நல்லா தானே இருக்குது, அதனால் போகிற வரைக்கும் நான் கிளம்புறேன். நான் நல்லா வாஷ் ஒன்று பண்ணிட்டேன், லைட்டாக பண்ணிவிட்டு. இட் வாஸ் வெரி குட். ஓகே அவ்வளோதான். கொடைக்கானல் ஏற வண்டி தான். அங்கே கீழே போயிட்டு அடிவாரம் போயிட்டு வேறு என்ன பண்ணேன் இன்றைக்கி. நான் அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன். பேக் டயரில் காற்று கம்மியாக இருக்கா தெரியல, உதிர்ற மாதிரி லைட்டாக இருக்குது. ஓகே தான். நேற்று செக் பண்ணேன், 33 என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன் நேற்று வீட்டிலேருந்து கிளம்பும் போது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில, ஒரு 28, 39 அப்படி வந்திருக்கலாம். ஏன்னா நேற்றுலாம் செம்ம ரைடு நேற்று. ஓகே இது கேட்குதான்னு தெரில. ஹெல்மெட்டு நாங்கள் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏர் தான் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைட்லலாம் ஃபுல்லாக மண் ஆகி போச்சு. இப்படி பண்ணால் ரைட்டாக க்ளீனப் ஆகிடும். சைடு சர்ஃபேஸ்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்
கழுவுனாங்கல்ல, அதில் ஹீட்டு ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் ஏறிக்கிச்சு. லைட்டாக தேய்ச்சி ஒரு தேய்ச்சிருவோம். வெள்ளாவில் படுத்து வெடுத்து கட்டி வாடா வாடா. ஆனால் இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பத்திரமா யாராவது பண்ணிங்கன்னா பண்ணுங்க. ஸ்கூல் டயரில் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அங்கே பாருங்களேன், அதான் என்ன அந்த அக்காவை வச்சுட்டு இப்படியும் அவரும் எதுக்கு பண்ணுறதே தெரியாமல் கோல்டாக இருக்கும் போது சூடாக இல்லாமல் பண்ணிங்கன்னா வழிடும், படுத்துருவோம். பார்த்து பண்ணோம். யா ஓகே. இப்போ நல்லாயிருக்கு டயரு, மண்ணெல்லாம் வெளியே வந்துட்டுருக்கோம் இப்போது. ஓகே, இப்போ வச்சு நம்புறதுக்கு இப்போ தான் கரெக்டாக இருக்கும். கிரிட்டை வேறு எடுத்து கனெக்ட் பண்ணோம். ரொம்ப நேரமாக சூடாகவே ஆகலை. கிளைமேட்டு நல்லா இருக்குது. கீழே அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. வராங்களே பைக்கர்ஸு. 2 கார்னரிங் வச்சு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். வயிட்டுது பிரேக்கு கொஞ்சம் அந்த டீசல்லாம் கிளியர் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே செட் ஆகிட்டுருக்கு. வெள்ளாவையில் போட்டு எடுக்க இருப்பாச்சி அருவால வீட்டுக்கிட்டு வாடா வாடா. நான் நேற்று இதை பற்றி வீடியோவில் சொல்லியிருப்பேன் கைஸ். இது கீழே இருக்கிறோம்ல, நெகட்டிவ் இது கீழே இருந்த இறக்குறோம்ல, அதனால் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா கைஸ், வண்டி வீலி ஆகாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. உங்களுக்கு நீங்கள் வந்து பேக்கில் யாராவது வச்சுட்டு கண்ட மாதிரி முறுக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னரிங் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ஹை ஸ்பீடில் வந்து வாபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு கார்னரிங்லாம் உங்களுக்கு ஒரு மெயினான இது அப்படின்னா நீங்கள் வந்து அது போயிடலாம். கார்னரிங்கில் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பராக இருக்கும். ஓகே, திருப்பாச்சி என்ன அந்த பொண்ணு மண்டையில் 3 பட்டை, ரெட்டு ஒயிட்டு க்ரீனு செக்கு மஞ்சள் பச்சை மாதிரி இருக்குது. நானே அப்படி தான் இருந்தேன் காலையில், என்னோட கொடூரமாக இருக்குது. ஓகே, ஃபார்ச்சுனர் ஓவர்டேக் அடிப்போம் வாங்க. திருப்பாச்சி அருவால பீட்டிக்கிட்டு வாடா வாடா. இந்த ரோடு ஒரு பிளிஸ்ஸு கைஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, லாஸ்ட்டாக எப்போ தெரியுமா கைஸ் வந்தேன் இங்கே நான்? டாக்கிங் டு த மூன் 2020 நினைக்கிறேன், 1920. ஓகே, நல்லா வார்ம் அப் ஆகிடுத்து டயரு. இப்போ தான் பெரட்ட ஆரம்பிக்கணும். ஆமாம், 2019-20 நான் வந்தேன் லாஸ்ட். அணில் ஏற்றிருப்பேங்க சிஸ்டம் மிஸ்ஸு. இந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்றிருங்க. ஐ மீன் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த நாய் வண்டியை பெரட்டுற மாதிரி குரங்கெல்லாம் வந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நாமளையும் சேர்த்து படுக்க போட்டுரும். கைஸ் நல்லா இருக்கு கைஸ் இந்த ஃபீலு. டாக்கிங் டு த மூன். வாவ், நல்லா இருக்குது. கார்னரிங்கில் நல்லா பெனிஃபிட் இருக்குது இதில், இந்த சஸ்பென்ஷனில் இறக்குனதில். ஐ கேன் ஃபீல் இட். வண்டி கொஞ்சம் நல்ல லோவடாக, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது உள்ள. பட் பார்த்து பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸை கேட்டு பண்ணுங்கள். என் அட்வைஸ் எல்லாம் கேட்டு பண்ணாதீங்க. டாக்கிங் டு த மூன். That was good feel man, really. A fun feel. Talking to the moon. ஐயோ, பெட்ரோல் அரை டேங்க் வந்துருச்சு. மேலே பவர் கிடைக்காது கைஸ். நல்லா ஃபஸ்ட்டு கைஸ், கார்னரிங் இந்த மாதிரி விளையாட போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சைட் பேட்சை லைட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்கண்ணா, சைட் சர்ஃபேஸை. அதுக்கப்புறம் டயரை ஹீட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த 2 மேட்டர் தான். அப்புறம் 3வது பிரேக்கு. இந்த இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா ஒரு வேலை, இந்த டீசல் அடித்து அந்த மாதிரியெல்லாம் வந்து டிஸ்கில் எந்த விதமான இதுவும் பண்ணாமல் முடிஞ்சால் ஒரு க்ளீனர் வச்சுங்க. நீ ஏன் டென்ஷன் ஆகிற? நான் எந்த பக்கம் வழி இருக்குன்னு தானே பார்த்தேன், ஒன்றும் டிஸ்டர்பே பண்ணலையே நான். அவர் பதறிட்டு இருப்பார், என்னது இது கொசு மாதிரி ஒருத்தர் இந்த பக்கம் ஏறுறான்னு. என்னென்னா நீங்கள் உங்ககிட்ட பிரேக் கிளீனர் இருந்ததுன்னா, நீங்கள் பிரேக் கிளீனர் உங்ககிட்ட இருந்ததுங்கன்னா க்ளீன் த பிரேக் ரோட்டரை க்ளீன் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இன்னும் பெனிஃபிட் உங்களுக்கு ஆக்சுவலாக. டாக்கிங் டு த மூன். பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. அதே மாதிரி மலையில் ஓட்டும் போது கைஸ் ரொம்ப கவனம் வேணும். லைன் மெயின்டைன் பண்ணி ஓட்டணும் மலையில் ஓட்டும் போது. நீங்கள் லைன்னா உங்களுக்கு தெரியும்ல, பாருங்க ஏதோ கொட்டி இருக்கு. யூ ஹேவ் டு மெயின்டைன் த லைன் ஃபர்ஸ்ட்.
ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணி ஓட்டணும். இன்ஜின் பிரேக்கிங் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா மலையில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருவீங்க. இன்ஜின் அதாவது வந்து ஒரு பயங்கரமான டூல் இன்ஜின் பிரேக்கிங் தான். பாருங்க, இந்த மாதிரிலாம் பேச்சஸ் தான் இருக்கும். சிலதெல்லாம் வந்து தண்ணி எதனா கிராவல் ஏதாவது கொட்டிட்டு போயிருப்பாங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். என்கிட்ட டார்க் நல்லா இருக்குல்ல, நல்லா ஏறுது கைஸ். ஆக்சுவலாக பேட்ரி கேமரா வேலை செய்தானே தெரில, நான் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்கேன். டாக்கிங் டு த மூன். லாஸ்ட்டாக என் வண்டி எங்கே தெரியுமா நான் செம பெரட்டினேன், நார்த் ஈஸ்ட்டு கைஸ். அதுக்கப்புறமேட எனக்கு லேல தான் ஒரு ரோடு இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும். அது லடாக் சைட்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. அங்கெல்லாம் போட்டு விளையாடுவேன் நான். அது ஒரு ஃபன்னு. அதெல்லாம் இப்போ அதெல்லாம் ஒரு மெமரிஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் இப்போது. டாக்கிங் டு த மூன். அதே மாதிரி உங்களுக்கு மலை தலை சுற்றல் அந்த மாதிரிலாம் வருது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி போடலாம். ஏன்னா தலை சுற்றல்லாம் வரும் இந்த மாதிரி இடத்துலலாம். நான் இங்கே வந்து என் 390லேயும் வந்திருக்கேன், ஆர்சிலையும் வந்திருக்கேன். ஆர்சியில் வந்தது தான் கைஸ். ஆனால் உண்மையிலே சமத்தியாக இருக்கும். கார்னரிங்கெலாம் ஆர்சியை ஒன்றுமே பண்ண முடியாது. டாக்கிங் டு ஓகே, நான் வேணா கழிச்சு கண்டிப்பாக பண்ணுறேன். ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா? ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? லைட்டாக ரெக்கார்டு ஆகலை கைஸ். லைட்டாக ரெக்கார்ட் டயர் சூடாக இருக்குப்பா. லைட்டாக ரெக்கார்டு ஆகலை. ஏன்னா வந்து செகண்ட் எடுத்த வீடியோ லைட்டாக ரெக்கார்ட் ஆகலை. ஃப்ரண்ட்டோட பேக் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. யாரும் இல்லை, கிளம்பும்.
கார் கொஞ்சம் கம்மியாக ஹை ஸ்பீட் வண்டியில் வாங்கிட்டீங்கன்னா அந்த அளவு கொஞ்சம் என்னாவே கூட சொல்லுங்கள். வாட்டர் பாட்டில் அங்கே ஒரு கேமரா, அங்கே ஒரு பைக் இது 94.